யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசி. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக அவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பலன் கொண்டு. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும் என்று இங்கே வேதம் சொல்லப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும், ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கைக்கு நேராய் என் வாழ்க்கை போக வேண்டும், என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சாதிக்கணும், என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கணும், என் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டும், எதெல்லாம் என் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடையான காரியங்களை எல்லாம் நான் தடைகளை உடைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைப்போம் என்றால், நம்ம ஆசைப்படுவோம் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது நீ என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? பலன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதில் பலன் கொள்ளணும்? ஆவியில பலன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின் பலனை குறித்து சொல்லல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவியில பலன் நமக்கு வேணும். ஆவியில பலன் இருக்கும் பொழுதுதான், மாம்சம் சோர்வாய் இருந்தா கூட ஆவியில பலன் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு மாம்சத்தின் பலனை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். என் சரீரத்தில் பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு அடிக்கடிக்கு பலவீனங்கள் வருகிறது. ஆனால் எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் நம்ம ஆவியில பலன் இருக்குமானால் மாம்சத்தின் பலன் நம்மளை ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி இங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா. யாருக்கு இந்த வார்த்தை வருகிறது? யோசுவாவுக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பலன் கொண்டு திடமனதாக இருக்கு. என்ன வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம பலன் கொண்டு எப்படி இருக்கணுமா? திடமனதாய், சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும். எப்படி தெரியுமா? அவரை மீறி என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரை மீறி என்னுடைய வாழ்க்கையிலே, அவருடைய சித்தத்தை மீறி, அவருடைய திட்டத்தை மீறி, அவருடைய தீர்மானங்களை மீறி, அவருடைய யோசனையை மீறி என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்தில், என்னுடைய எதிர்காலத்தில் ஒன்றும் அனுமதிக்கப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உண்மையா இல்லையா சொல்லுங்க. அவருடைய அனுமதி இன்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறாது, ஒரு காரியம் நடைபெறாது. அப்போ நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலும், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் என்ன சூழ்நிலைமையோடு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. பலன் கொண்டு நீ என்ன பிரச்சனையில், என்ன போராட்டத்தில், என்ன இழப்பில், எந்த விதமான பிரச்சனையின் மத்தியில் நீ போய் கொண்டிருக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை படைத்த தெய்வத்துக்கு தெரியும். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிருந்த உன் இருதயத்தை, உன் மனதை எப்படி வச்சுக்க? திடமனதாய் வைத்துக்கொள். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து திடமனதா இருங்க. இந்த திடமனதா இருக்கிறவங்களை யாரும் அசைக்கவே, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் அசரவே மாட்டாங்க.
நான் மற்றவங்களை பற்றி சொல்கிறத விட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை உறுதியான அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற பிள்ளைங்க, அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைங்க, அவர் மேலே அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்படின்னா திடமனதாக இருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? திடமனதாக இருப்பாங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் மனுஷ ரூபம் கொண்டு இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாய் அவர் வாழ்ந்த வரையிலும் எவ்வளோ பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது இல்லையா? அவர் எவ்வளோ பாடுகளின் வழியாய் கடந்து போனார். ஆனாலும் அவர் பெலன் கொண்டு திடமனதாக இருந்தார் ஆவியில். அல்லேலூயா. அதனால தான் அவ்வளவு பிரச்சனைகளையும் அவர் ஜெயிக்கும்படியாய் அவருக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகம் இருந்தபடியினாலே இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டத்தை எல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னா திடமனதாக இருக்கணும். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. திகையாதே, கலங்காதே, நீ எங்கெல்லாம் போறியோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும் பொழுது தான் உங்கள் கூட இருப்பாருன்னு இல்லை, ஜெபிக்கும் பொழுது தான் உங்கள் கூட இருப்பாருன்னு இல்லை. நம்ம அப்படி நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இங்கே யோசுவாவை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற தேவன். ஒரு இமை பொழுது கூட நம்மளை விட்டு விலகாத தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு இமை பொழுது கூட அவருடைய இருதயம் எப்படி தெரியுமா? என் பிள்ளையை விட்டு நான் பிரிந்து சொல்லுங்களேன் வாழ முடியாதுன்னு நினைக்கிற தகப்பன். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுக்குலத்தோடு அவருடைய உறவு தூரமாக இருந்ததுனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தன் ஜீவனையே கொடுத்து எப்பொழுதும் நான் என் பிள்ளைங்களோடு கூட இருக்கணும் என்று தன்னுடைய ஜீவனை, தன் இரத்தத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு இமை பொழுது கூட என் பிள்ளையை விட்டு நான் பிரிந்து போகக்கூடாது. ஒரு இமை பொழுது கூட என் பிள்ளையை நான் என்ன கைவிட்டு போயிடக்கூடாது. எப்பொழுதும் என் பிள்ளையோடு கூட இருக்கணும். அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதானதுனால தான் தன் ஜீவனையே கொடுத்தார். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அவரை விட்டு எத்தனை காரியத்தில் பிரிந்திருக்கிறோம், எத்தனை சூழ்நிலைமைகளில் பிரிந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆலயத்துக்கு வரும் பொழுது தான் ஆண்டவர் இல்லையா? ஜப கூட்டங்களுக்கு வரும் பொழுது, எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உட்காரும் பொழுது, எழுந்துக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது அவரை நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நினைவு கூறக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையிலே இருப்பார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த நினைவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? ஏன் இந்த சிந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, உலகத்தில் உள்ளவைகளை நினைவு கூற அல்ல, என்னை படைத்த தெய்வம் எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே ஜீவனை கொடுத்து, எனக்காகவே இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்து எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நினைக்கத்தான் இந்த நினைவு என்று நம்ம அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள வருவோம் என்றால், நான் சொல்கிறேன், எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு உங்களுக்குள்ளே இருக்குமானா உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் எல்லாமே ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியல, அதை விடணும்னு நான் நினைக்கிறேன், அதே சிந்தையாக இருக்குது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எதையுமே நம்ம இழுத்து வச்சுக்கிட்டாதான் அது நம்மக்கிட்ட இருக்கும். ஆமேனா இல்லையா? சொல்லுங்கள். எதையுமே நம்ம இழுத்து வச்சுட்டாதான் நம்ம தான் அதை பிடிச்சிருக்கிறோம். உண்மைதானே? சொல்லுங்கள். எந்த ஒரு பாவ காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நம்மளுடைய முடிவு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஏவாளுக்கு என்ன சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது? என்ன? இந்த கனியை நீ புசிக்க கூடாது சொல்லிட்டு போயிட்டாரு. பக்கத்துலேயே உட்காந்துட்டே இல்லை, அவர் கைப்பிடிச்சிட்டுலாம் இல்லை.
நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதெல்லாம் பிடிச்சி வைக்கல. உனக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் திறமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்க முடியும்? உண்மைதானே? நம்ம ஒரு காரியத்தில் முடிவு எடுத்தாதான் அந்த காரியத்தை போய் செய்ய முடியும். அப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிசாசு தான் என்னை கொண்டு போய், பிசாசு தான் எனக்கு அந்த சிந்தனையை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கொடு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பாவ சிந்தனை வருது, சில காரியத்தை விட முடியல, உடனே டக்குன்னு என்னன்னா தெய்வத்தினுடைய சிந்தையை மாற்றக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? எனக்கு இந்த சிந்தனை வருது, நான் உடனே என்ன செய்யணும்? அந்த சிந்தனை என்னை மேற்கொள்ளாதபடி என் சிந்தனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் கீழ்ப்படுத்தி அதை சிறைப்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம நினைக்கிறோம் அது என்னால் விடவே முடியல, அது என்ன பிடிச்சிக்கிச்சு. இல்லை, நீ தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீ தான் அதை விடாத இருக்கிற. அது விட்டா உன்னை விட்டு ஓடிடும். நீ தான் அதை விடாதபடி பிடிச்சி சில காரியத்தை நம்ம விடாது இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகளை பெற முடியல. அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னைக்கு சொல்கிற ஆண்டவர் நமக்கு முடிவெடுக்கக்கூடிய தெளிவான ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே இது உனக்கு தகுதியாக இருக்காது, இது உனக்கு மேன்மையாக இருக்காது, இதை விற்று, இது வேண்டாம், இதை நீ செய்யாத, ஆண்டவர் எச்சரித்து சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு அதுதான் வேணும், நான் அதை விட முடியாது, அது ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம், இந்த காரியத்தை என்னால் விட முடியல, நான் பைத்தியமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சும்மா. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, அதெல்லாம் சும்மாவா உண்மையா? ஏன் நான் முடிவெடுக்கக்கூடிய திறமையையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க நெருப்பை கொளுத்தி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து சுட சுட அப்படியே தகன்னு எள்ளி சூடாக்குற அளவுக்கு வச்சுட்டு அதை தொடுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? விட முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இதை கொஞ்சம் தொட்டு பாருப்பா, இதை கொஞ்சம் தொட்டு பாருமான்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஏன் தொட மாட்டாங்க? அது தொட்டா சுடோன்னு தெரியுது. அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிற நமக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் ஞானத்தை ஈந்தருள. துணிகரமாய் செய்கிற பாவம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இது தவறுன்னு தெரிந்து இது எனக்கு தகுதியா இருக்காது, இது எனக்கு மேன்மையா, நான் எடுத்துக்கொண்டு வந்த வார்த்தையே வேறு, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை வேறு. அல்லேலூயா. எது வேணுமோ அதை தான் சபைக்கு பேசுவார். காதுள்ளவன் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ அதை விடணும் அப்படி நீ முயற்சி எடுத்தா தான் அதிலிருந்து வெளியே வர முடியும். உனக்கு அந்த ஆசை வராத வரையிலும், நான் நல்லா வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஆசை வராத வரையிலும் அதை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, மேற்கொள்ளவே முடியாது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் அந்த திறமையும் கிருபையும், அதற்காக தான் அவர் ஜீவனையே கொடுத்தார். நம்ம பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது என்பது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். நான் யாரும் தெரியல, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஆவிக்குண்டான சபைக்கு வரேன், திருவிருந்து எடுக்கிறேன். ஆனால் நம்ம துணிகரமாய் பாவத்துக்குள்ளே ஈடுபடும் பொழுது ஒரே ஒன்று நினைக்கணும், நான் யாரு என்பதை நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு பார்க்குறாங்க அப்படி என்றல்ல, ஒவ்வொரு நிமிடமும் இங்கே யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு எல்லா சூழ்நிலைமையில நீ பாவம் செய்யும் பொழுது உன் கூட அங்கே நிற்க மாட்டார், தூரம் இருந்து பார்ப்பார். அல்லேலூயா. நீ என்னெல்லாம் பண்ணுற, எப்படிலாம் இந்த பாவத்துக்குள்ள நீ சந்தோஷிக்கிற என்பதை தூரம் நின்று பார்த்து கொண்டிருப்பார். விட முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. அவர் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தோட்டத்துல தேவன் நன்மையும் வச்சுட்டாரு, தீமையும் ரெண்டுமே வச்சுட்டாரு. இப்போ நீ நன்மையை எடுக்கிறதோ உன்னுடைய முடிவு தான், தீமையை எடுக்கிறதோ உன்னுடைய முடிவு தான். எது உனக்கு நல்லா இருக்கும், நீ எதை எடுத்தா உனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்,
எதை எடுத்தா உன் சரீரம் நல்லா இருக்கும், எதை எடுத்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும் என்ற ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இடத்திலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மீறினது என்ன தெரியுமா? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமா சிலதெல்லாம் சாப்பிடும் பொழுது டேஸ்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. இல்லையா? உண்மையா இல்லையா? சிலதெல்லாம் சாப்பிட சாப்பிட டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா வராதுன்னு தெரியும். சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே இன்பமாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுது, ஃபேஸ்புக்கில் பார்க்கும் பொழுது, இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் பொழுது அப்படியே பார்வைக்கு கவர்ந்து, அதுவும் வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிசாசு கவர்ந்து என்ன செஞ்சிருவான்? இழுத்துருவான். நம்ம மேலோட்டத்தை பார்க்குறோம், இன்னைக்கு பார்த்து ஏமாந்து போகிறோம். அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறாய்? பார்வைக்கு அழகாக இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டா, இதை நீ புசித்தா உனக்கு நீ சாகவே சாவ, உனக்கு தீமை உண்டாகும் சொல்லிட்டாரு. ஐயோ, நம்ம புசிக்கும் பொழுது கொஞ்சம் நினைவில் கொண்டிருக்கும், இதை நம்ம புசித்தா எனக்கு என்ன உண்டாகும்? தேவன் சொன்ன சாபம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமே என்று கொஞ்சம் அவன் நினச்சி பார்த்துருக்கலாம், யோசித்து பார்த்துரு. அவள் ஒருத்தி எடுத்த முடிவுனால இன்னைக்கு முழு சந்ததியும் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? ஆமாம், உன் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் தவறுதனால உன் முழு சந்ததியே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். நான் இதை செஞ்சால் என்ன, இது ஒன்றும் தப்பு இல்லையே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறவங்க நிறைய பேர். நான் பாட்டுட்டு இதை செஞ்சுட்டு இருக்கிறேனே, இதனால் என்ன உனக்கு பிரச்சனை? இதனால் பிரச்சனை என்ன தெரியுமா? சந்ததி முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் செய்த தவறுனால இன்னைக்கு முழு உலகமே எப்படி இருக்குது? பாவத்துக்கு நேராய், சாபத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கு. ஒருத்தியுடைய தவறுனால, ஒருத்தனுடைய தவறுனால என்ன ஆகுது தெரியுமா? சந்ததி சந்ததியாய் அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. செய்யும் பொழுது இன்பமா இருக்கும், பார்க்கும் பொழுது இன்பமா இருக்கும், பேசும்போது இன்பமா இருக்கும். கொஞ்ச நேரம் இன்பம். எந்த இன்பமோ எவ்வளோ நேரங்க சொல்லுங்க? மதுவில் இருக்கிற இன்பம் எவ்வளோ நேரம்? எனக்கு தெரியாது, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ நேரம் சரியா தெரியல, ஏன்னா நிறைய பேர் சாப்பிடலை, அதனால எல்லாமே கொஞ்ச நேரம்தான் இல்லையா? இந்த உலகத்தினுடைய இன்பம்லாம் கொஞ்சம் மணி நேரம்தான், அதற்கு பிற்பாடு ஒன்றுமே இல்லை. ஆனால் என் தேவனுடைய அன்பில் இருக்கிற இன்பம் நித்திய 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 காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் அந்த நம்மளுடைய தகுதியை இழக்கிற காரியத்துக்கு, நம்ம மேன்மையை இழக்கிற காரியத்துக்கு, நம்ம பேரை கெடுக்கிற காரியத்துக்கு அதை தேடி அவ்வளவு இன்பமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாய் நமக்காகவே ஒரு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவரை தேடி ஓடி வர எனக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அல்லேலூயா. அப்போ எதை செய்ய போனாலும் இதை செய்யலாமா என்ற ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். தெரியாத செஞ்சிட்டேன், தெரியாத செய்கிறத நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். ஆனால் தெரிந்தே செய்கிற காரியத்தை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார்? எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். எச்சரிக்கிற தேவன், இதை செய்யாத. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன இருக்கு இந்த உலகத்தில்? சொல்லுங்களேன். அதிகாரம் இருக்கு, எல்லாமே நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது? நான் இதை அனுபவிச்சா எனக்கு இது தகுதியாக இருக்குமா? என்னை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னை பார்க்குறவங்க எந்த சாட்சியோடு பார்ப்பாங்க? சாட்சி முதல் முக்கியங்க. கிறிஸ்தவர்களாய் வாழுகிறது முக்கியம் அல்ல. தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் சாட்சி பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை தான் தேவன் எந்த இடத்திலோ நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் ஒரு காலம் ஒரு பொழுதும் தூஷிக்கப்பட்டு விட நம்ம காரண கர்த்தாக்களாய் இருந்து விடக்கூடாது. அதில் மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் அற்புத சபைக்கு வரீங்க, உங்களை யாரோ ஒருத்தர் தவறான இடத்துல பார்க்குறாங்க, என்ன சொல்லுவாங்க? இந்த சபைக்கு இவங்க போகிறாங்க, இந்த சபைக்கு இவங்க என்ன சத்தியத்தை கேட்குறாங்க,
இவங்களுக்கு என்ன சத்தியம் சொல்லப்படுகிறது, இவங்க எப்படி இந்த இடத்துல நிற்கலாம் அப்படின்னு தானே பேசுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அடுத்து சபையினுடைய பேரு கெட்டு போக்குறது. நம்மளை சாட்சியாய் வாழ தான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். வாழ முடியுமா, வாழ முடியாதா சொல்லுங்க? வாழ முடியுமா, வாழ முடியாதா? வாழ முடியும் சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாய் வாழ முடியும். என் தெய்வத்துக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்காக, எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வத்திற்காக, நானே வாழ்க்கை என்று எனக்காக எல்லாவற்றையும் இழந்த என் தெய்வத்திற்காக நான் இந்த உலகத்திலே அற்புதமும் அடையாளங்களுமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இதுல நான் ஃபோனில் பார்த்துட்டு சொல்வதெல்லாம் உண்மைன்ற அந்த ஒரு தாய் ரொம்ப மனக்லேசத்தோடு பேசுகிறான். அவங்க அந்த தாய் போய் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு என்னென்ன வெயிலில் போய் வேலை செய்வாளாம். அவள் உடம்பெல்லாம் அப்படியே கருத்து சொல்கிறா. அவங்க கிட்ட சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, நான் உழைத்து என் பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் அவளுக்கு என்னென்ன வேணுமோ, நான் மேக்கப் பண்ணிக்காத என் பிள்ளைக்கு இது வேணும், இந்த கிரீம் வேணும் கேட்பா, அந்த கிரீம் வேணும் கேட்பா. ஆனால் ஏன் அன்பை விட யாரோ ஒருத்தன் இடையில வந்து அவன் அன்பாக பேசின உடனே உன் அன்பை விட அவன் அன்பு தான் பெரியது என்று சொல்கிறான். அல்லேலூயா. இந்த அன்புலாம் உண்மையானதே கிடையாது. அல்லேலூயா. உண்மையான அன்பா? எந்த அன்புல போய் நீங்கள் விழுறீங்களோ அதே அன்பு உங்களை கொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எது உங்களுக்கு அதிகமான அன்பாக தெரியுதோ, இதுதான் எனக்கு வேணும், உன் பிடிவாதத்தில் போய் நீ அதை கட்டாயமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதுவே உனக்கு எப்படி ஆகிடும்? சாபமாக நல்லா வாழ்ந்துடலாம் நினைக்க முடியும். ஆண்டவரே நீர் எனக்கு எதை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு எதை தீர்மானம். ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க போனால் கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ட்ரெஸ்ஸு எடுக்க போனால் கூட, கிறிஸ்மஸுக்கு எடுக்கிறீங்களோ, அப்புறம் ஈஸ்டருக்கு எடுக்கிறீங்களோ, நியூ இயருக்கு எடுக்கிறீங்களோ, பிறந்த நாளுக்கு எடுக்கிறீங்களோ, கல்யாண நாளுக்கு எடுக்கிறீங்களோ, வீட்டில் இருந்து போகும்பொழுது நீங்கள் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸை வச்சுருக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்கப்பா, நான் அதை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் ட்ரெஸ்ஸு எடுக்கிற அந்த நேரம் ரொம்ப கம்மியாயிடும். அல்லேலூயா. எம்சி ரோடையே சுத்த மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், கடைக்காரன் சோர்ந்து போயிடுவான். இந்த கலர் இல்லை, அந்த கலரு, அது இல்லை, அதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு. இருதயம் என்ன ஆகுது? ஆசை, ஆசை, ஆசை. இதை பார்த்த உடனே அது நல்லா இருக்கு, அதை பார்த்த உடனே இது நல்லா இருக்கு. இதுதான் மனசுங்க. நம்முடைய மனசு குரங்கு மனசு. அல்லேலூயா. தாவிட்டே இருக்கும் இல்லையா? எது எனக்கு ஆண்டவர் கொடுத்தாலும், உனக்கு இன்னைக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில், உங்களுக்கு எதை அவர் கொடுத்தாலும், அவர் கரத்திலிருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் அது சிறப்பாகவும் இருக்கும், மகிமையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும், மற்றவர்கள் சொல்லப்படுகிற அளவிற்கு புகழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கிறத அற்பமா சொற்பமா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ செலக்ட் பண்ணுறது தான் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடைச்சலுமா இருக்கும். அந்த ஓட்டையாக இருக்கிறது தான் உனக்கு அழகாக தெரியும். அல்லேலூயா. அதில் ஓட்டை இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஓட்டையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்ட மாட்டான். அதை ஏதாவது பூசி ஈசி பார்த்தீங்கன்னா இந்த செவுறு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் சொறி சொறியாக இருக்குது. அதை அப்படியே பூசி புது செவுறு போல் மாற்றுறதுக்கு கூட என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன இருக்குப்பா? பட்டி மாவு, காஸ்ட்லியான பெயிண்ட். இப்படி தான் நம்ம ஏமாந்து போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றே ஒன்று தீர்மானிக்கணும், எனக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறது ஆசீர்வாதம். இன்றைக்கி யாருக்கு ஆண்டவர் பேசுகிறார்? தீர்க்க தரிசனமாக நீ செலக்ட் பண்ணுறது உனக்கு ஆசீர்வாதமா, நீ தேர்ந்தெடுக்கிறது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. அவர் கரத்தில் காத்திருந்து கேட்டுப்பார், நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு, இன்னைக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? நான் எப்போ போனாலும் துணி கடையிலலாம் எனக்கு ரொம்ப லேட்டே ஆகாது. அல்லேலூயா. ஆனால் என் பெரிய மக போனால் அவள் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வந்துடும். அதனால் அவள் கூட போகவே காணும். அதனால தான் சொன்னேன். அல்லேலூயா. நான்லாம் ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போனேன் எனக்கு ரொம்ப லேட்டாகவே ஆகாது. ஏன்னா எனக்குன்னு அவர் வச்சிருக்கிறத நான் போன உடனே எனக்கு காட்டுவார். அல்லேலூயா. எதுலேயும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே
கிடையாது. உண்மையான தேவ பிள்ளைகள் அவர் சித்தத்தை நோக்கி, அவர் சித்தத்துக்காக அவர் எனக்கு கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப எங்கேயும் சுத்த வைக்கவே, உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் காலேஜ் காரியமாக இருந்தாலும் சரி, சுத்த வைக்கவே மாட்டார். உங்களுக்காக அழகும் நேர்த்தியுமாய் அவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா, கரங்களை தட்டி. ஆனால் ஜபசெல்வியை கூட்டிகிட்டு போனால் எப்படியோ ஒரு 5 கடையாவது 6 கடையாவது ஏறியார். அல்லேலூயா. 2-3 கடை ஏறுவோம், 3ஆவது கடையில் உனக்கு எது பிடிச்சிக்குதோ அதை எடுத்து. ஏன்னா ஆசை. அல்லேலூயா இல்லையா? வாலிப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசை கவர்ந்து இழுக்கும். இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு வாலிப காலத்தில் அந்த 18 வயதில் ஆண்டவருடைய நோக்கம் எது, ஆண்டவருடைய சித்தம் எது, அவருக்கு பிடித்தது எது என்று நான் காத்திருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்தி வைத்தேன். அல்லேலூயா. உங்களையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளை உங்களையும் அப்படி நிறுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் வாலிப காலத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில். நான் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக போராடி ஒரு காரியத்தை, நிறைய தடைகள் வருங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தேவ சித்தம் இல்லைன்னா என்ன வரும்? தடைகள் வரும். தடை வரும் பொழுது என்ன ஆகணும்? உஷாராயிடணும். தடை வருது, இது தேவனுக்கு பிரியம் இல்லை போல, இது தேவனுக்கு சித்தம் இல்லை போல. ஏன்னா நம்ம போய் மாட்டிக்கொண்டு நம்ம படுகிற கஷ்டத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் அவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா, உண்மையா இல்லையா? நம்ம போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் குத்துது கொடாயுதுன்னா யாரும் ஆண்டவரே கூட என்ன செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு எதிர்காலத்தை, நல்ல ஒரு மாப்பிள்ளைய, பெஸ்டான ஒரு மாப்பிள்ளையை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இழந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுக்கிற வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேஸ்ட்டே இல்லை. குடிகாரன், கெஞ்ச அடிக்கிறவன், போதையில் இருக்கிறவன், அராஜகம் பண்ணுறவன், என்ன டேஸ்ட்டுனே தெரியல. அல்லேலூயா. எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லுங்க? அப்போல்லாம் எனக்கு நல்லவன் கிடைச்சா போதும், காசு இருக்குதோ பணம் இருக்குதோ, நல்ல ஒரு மனுஷ மாப்பிள்ளையாக கிடைச்சா போதும். இப்போல்லாம் எது தெரியுமா ஸ்டைலு சொல்லுங்க? கெஞ்சா அடிக்கிறவன் தான் ஸ்டைல் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன டேஸ்ட்டுனே தெரியல. அவனுடைய காரியம் A to Z இந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு தெரியும். எனக்கு தெரியுமே, அவர் குடிப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் சிகரெட் பிடிப்பாருன்னு எனக்கு தெரியும், அவர் கெஞ்சா அடிப்பாருன்னு தெரியும், அவர் ரவுடின்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணேன். அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்கும். உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? ஒரு கெஞ்சா அடிக்கிறவன், குடிக்கிறவன் எப்படி உன்னை நல்லா வச்சிருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா வச்சு குடிக்கிறதெல்லாம் எங்கே போகும்? எங்கே சம்பாரிச்சிட்டு வந்த உடனே நீ நினைக்கிற சில பேர்லாம் நான் போய் அவரை மாற்றிடுவேன். இந்த அம்மா போய் நீயே மாறல, நீயே போய் குட்டையில் விடுற, நீ எங்கே குட்டையை மாற்ற முடியும்? நான் போய் மாற்றிடுவேன். டைலாக் வேற, சான்ஸே கிடையாது, மாற்ற முடியாது. அப்புறம் சொல்கிறது, அவர் சம்பாரிச்சிட்டு என்கிட்ட கொடுக்கவே மாட்டாரு. எங்கே கொடுப்பாரு? குடிப்பாருன்னு தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ணின. குடி சம்பாத்தியெல்லாம் எங்கே போகும்? யார்கிட்ட போகும்? டாஸ்மார்க் கடைக்கு தான் போகும். எப்போ பாரு அடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட்டு. இப்போல்லாம் லவ் பண்ணும்போது குடிக்கிறது தெரியாது, கல்யாணம் ஆன பிற்பாடு தான் அவர் குடிக்கிறதே தெரியும். அப்போ தான் கண்கள், ஆவிக்குண்டான கண்கள் அப்போ தான் திறக்கப்படும். லவ் பண்ணும்போது குடிச்சிருப்பார், அப்போ தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு நைட்டில் குடிச்சிட்டு ஆடிட்டே வராரு பாரு, அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் அவர் முழு குடிகாரன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடிலாம் அவர் குடிச்சிட்டு வரும்போது ஸ்டைலாக, அவர் ஆடிட்டு வர்றதே ஸ்டைலாக இருக்கும். அல்லேலூயா. அப்படியே ரசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா வயசு அது மாதிரி. அல்லேலூயா. நம்ம வயதில் என்ன முடிவு எடுக்கிறோம் தெரியல. ஒரு குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், சிகரெட்டு பிடிக்கிறவன், தவறான பழக்கத்தில் இருக்கிறவன் ஒரு நாளும் உங்களை எப்படி வச்சிருக்க முடியாது. அவனுக்கு எப்போ பழுது குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும்.
எப்போ கடை திறப்பாங்க, காலையில் எப்போ கடை திறக்கும், சாயந்தரம் எப்போ கடை மூடுவாங்க, இந்த ஞாபகம் தான் இருக்கும். வீட்டில் மனைவி, பிள்ளைகள், குழந்தை, குடும்பம் என்ற நினைவு ஒரு நாளும் இருக்காது. அந்த வாழ்க்கையை தேடி நீ போய் நீ உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறத விட அழகும் நேர்த்தியுமாய் உனக்கேற்ற, உன் இருதயத்துக்கேற்ற, உன் சுபாவத்துக்கு ஏற்ற ஒரு மகனை கர்த்தர் ஒரு இடத்துல உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதெல்லாம் உதறிட்டு எனக்கு இதுதான் வேணும் என்று ஏவாளை போல் அந்த பழத்தை எடுத்து புசித்து என்ன ஆயிடுறோம், மகிமையை இழந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. எனக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது பெஸ்ட்டானது தான், பெஸ்ட்டானது தான். நம்ம எடுக்கிற முடிவு இதுதான் நீ வேணும்னு ஆண்டவர் விட்டுறாரு. சில நேரத்தில் சில பேரெல்லாம் இதுதான் வேணும்னு நிற்பாங்க. ஆண்டவர் எச்சரித்து பார்ப்பார், சொல்லி பார்ப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த லவ் பண்ணி நான் உயிராக லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த மருந்து குடிச்சிட்டு இந்த சூசைட் பண்ணிட்டு பண்ணுற திருமணம்லாம் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். சத்தம் வரல, நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அல்லேலூயா. உருப்படவே படாது. அல்லேலூயா. இல்லையா? அப்படி உயிரை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறார். நீ சூசைடு பண்ணிட்டு ஏதோ கர்த்தருடைய கிருபையில் தப்பிச்சிட்டு போற, நீ செத்து போயிட்ட. அவனா உன்னையே பார்த்து உன்னை போலயே ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான். சொல்லுங்களேன், இன்னும் சத்தம் வரல. நான் உயிரை கொடுக்குறேன், இந்த மருந்தை சாப்பிட்றது, சூசைட் பண்ணிக்கிறது நீ தவறி ஏதோ கடவுளுடைய கிருபையில் வந்துடுற, செத்து போயிட்ட. யாருக்கு நஷ்டம்? பெற்றவங்களுக்கு தான் நஷ்டம், பெற்றவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ உன் கூட சுத்தனான் தெரியுமா, அவன் உன்னை போலேயே ஒரு சிலையை செஞ்சு அது பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு அது கூடயே வாழ்ந்துட்டு இருப்பான். நினைக்கு கனவு காண்றது. நீ இல்லைன்னா இன்னொரு ஆள், நீ இல்லை அவங்க இல்லைன்னா இன்னொரு ஆள். இப்படி தான் உலகம் போயிட்டே இருக்கு. நம்ம ஞானமாக இருக்க வேண்டும். எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை தெளிவாக எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாய் முடிவெடுக்கக்கூடிய, ஏன் தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குதுன்னா சில காரியத்தை நம்ம விடாததுனால தான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, பாவ வாழ்க்கையில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்ட்டு. அந்த பாவ வாழ்க்கை தான் எனக்கு இன்பமாக இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஒவ்வொரு நேரமும் நீ மிஸ் பண்ணிட்டு இருக்கிற. கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ மிஸ் பண்ணிட்டு இருக்க. கடவுள் வரும் பொழுது கேள்வி கேட்பார், உனக்கு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்தனே, அழகான ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொடுத்தனே, அதை நீ எந்த அளவுக்கு நீ பார்த்துட்ட? அழகான ஒரு மனைவியை கொடுத்தனே, அழகான பிள்ளையை கொடுத்தனே, நீ எந்த அளவுக்கு பார்த்துட்டேன்னு ஆண்டவர் கேள்வி கேட்பார். அப்போ என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? பதில் கொடுக்கவே முடியாது. கொடுத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். நமக்கு கொடுத்த குடும்பத்தை கரை சேர்க்கணும். நம்ம பிள்ளைகளை கரை சேர்க்கணும். நம்ம பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு நம்ம தவறு இடறி விழுந்து கொண்டு இதை விட முடியல, அதை விட முடியலன்னு சொல்கிறவங்கெல்லாம் சும்மா சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏங்க எல்லாமே தெரியுது, குடிச்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வர தெரியுது. எப்படிப்பட்ட குடிகாரம் வர தள்ளாடிக்கிட்டு வருவான். ரோட்டில் பார்த்தீங்கன்னா 7:30 8 போடுவான். இந்த பைக் ஓட்டும் பொழுது 8 போடுன்னுவாங்க. அதெல்லாம் வேணுன்னு பண்ணுறது. ஆனால் வீட்டுக்கு மட்டும் கரெக்டாக வருவான். கதவை தட்டுற கதவு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் எப்படிங்க, எனக்கு இது வரலாம் பொருள். ஆனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடே என்ன செய்வான், ஆமாம் வட்டம் இட்டுட்டு வருவான். நடு ரோட்டில் நடப்பான். ஆணவம் உள்ள போதை போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? ஆணவம். வீடு தெரியுது, வாசல் தெரியுது, மனைவி தெரியுது, எல்லாம் தெரியுது, அசிங்கம் தெரியுது, அவமானம் தெரியுது. குடிச்சா நம்மளை அவசிங்கம் வருமே, நம்மளை பின்னாடி பேசினா அவங்க என்னத்த பேசி என்ன ஆக போகுது? அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு கர்த்தர் அழைக்கலை, சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சாட்சி உள்ள வாழ்க்கை இதுங்க. இவங்க கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குண்டான சபைக்கு போகிற பிள்ளைகள் அப்படின்ற சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுகிறதற்காகத்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாட்சி உள்ள தெய்வத்தை பின்பற்றுகிற, எதெல்லாம் ஆண்டவர் வேணாம் நோ சொல்கிறாரோ அதெல்லாம் விட்டுட்டு வந்துடணும்.
இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தை விட முடியல. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் இனத்தை விட்டு உன் ஜாதியை விட்டு எல்லாத்தையும் விட்டு வாப்பான்னு சொன்னார். இன்னைக்கு சின்ன காரியத்தை நம்மளால சொல்லுங்களேன் விட முடியல. ஏன் அவரை இதெல்லாம் விட்டு வர சொன்னாருன்னா, ஆபிரகாமை குறித்த ஒரு பெரிய திட்டம். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்த ஒரு பெரிய நோக்கம். அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை உயர்த்தணும், எல்லா சந்ததிக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அவன் ஒரு தகப்பனாய் மாற வேண்டும் என்று தேவன் பிளான் போட்டு திட்டமிட்டு வைத்திருந்ததுனால தான் அவனை அந்த சாதி ஜனத்திலிருந்து துண்டா கர்த்தர் தூக்கி. சில பேர்லாம் விட மாட்டோம். அல்லேலூயா. அந்த நண்பர்லாம் வேணாம், விட்டுருவா. நண்பரை விட முடியல. அல்லேலூயா. நண்பர் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒன்றுமே முடியல, ஒன்றும் வேணாம். நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, டாக்டரால் தீர்க்க முடியாத வியாதி. நண்பர் எத்தனை நாள் வந்து பார்ப்பான்? அதுக்கு யார் தெரியுமா அடையாளம்? யோபு எடுத்துக்கு. அல்லேலூயா. யோபு சிநேகிக்காத சிநேகிதனா நீங்கள் சிநேகிக்கிறீங்க. அல்லேலூயா. சிநேகிதர் வந்து சொல்கிறார், நீ என்ன பாவம் செஞ்சியோ தெரியல, இது பத்தாது, இன்னும் உனக்கு அதிகமாக. இதுதான் சிநேகிதர்களுடைய பாசம். நீ நினச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேலையில், இந்த காலை வேளையில் பேசிகிட்டு இருக்கிறார். குடும்பத்தை கவனிக்கிறத விட, குடும்பத்துக்கு காரியத்தை செய்கிறத விட, ஏதோ ஒரு காரியத்துக்கு உன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பார்வையில் இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை இன்னும் எப்படி கட்டலாம், இன்னும் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும், பிளான் இடணும், திட்டமிடணும், உட்காந்து பேசணும், குடும்பத்தின் மத்தியில் மனைவி இடத்துல பேசணும், பிள்ளைகளிடத்துல. ஏன் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டதா? யாரோ ஒருத்தன் ஆயின்னு சொன்ன உடனே, யாரோ ஒருத்தன் ஆயின் மெசேஜ் அனுப்பிச்ச உடனே இது அன்பு பாசலாம் ஏன் அங்கே போகுது சொல்லுங்களா? சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே உருண்டை உருண்டையாக எடுத்து ஊட்டியிருப்போம், முட்டை முட்டையாக ஊட்டியிருப்போம். காலையில் ஒரு முட்டை, சாயந்தரம் ஒரு முட்டை, மதியம் ஒரு முட்டை. ஏன் அவன் ஒரே வார்த்தையில் சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே அன்பு அங்கே போயிடுது. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள மனம் திறந்து பேசக்கூடிய நேரம் இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகளோடு கூட செலவிடக்கூடிய நேரம் இல்லை. பிள்ளைகளை என்ன செய்யணும்? வாரத்தை ஒரு நாள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியே போகணும், பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை உட்கார வைத்து பேசணும். உன் காலேஜில் என்ன ஆச்சு, உன் ஸ்கூலில் என்ன ஆச்சு? அன்பு சகலத்தையும். நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர். உன் அன்பு எங்கே இருக்குது? உன் குடும்பத்தை விட்டு எந்த திசையில் போயிட்டு இருக்குது? அதை கொஞ்சம் யோசிக்கணும். முதலாவது ஆண்டவர் நேசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? குடும்பம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது நேசிக்கப்படும்படியாய் தேவன் நம்மளை நம்பி கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? குடும்பம் தான். அந்த குடும்பத்தை நேசிக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் அன்பு இல்லை, பாசம் இல்லை, உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. தாய் தகப்பனை பிள்ளைகள் மதிக்கலை, பிள்ளைகளை என்ன செய்யலை, பெற்றோர் மதிக்கலை. இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு ஐக்கியம் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் குடும்பத்தில் வைக்க. அப்போ தான் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை அவருக்காக அவர் பேசுகிறாருங்க. இதை விட்டுட்டு வா, இதை விட்டுடு அப்படின்னா என்ன? விட்டுடுன்னு ஆண்டவர் பேச ஆரம்பித்தா சபையை விட்டுட்டு வேறு சபைக்கு போயிடும். அல்லேலூயா. அந்த சபையில் விட்டுடுன்னா அந்த சபையை விட்டு வேறு சபைக்கு போயிடும். அல்லேலூயா. நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், ஒரே போல தான் பேசுவார். அல்லேலூயா. வேற ஒன்று மாற்றி நீங்கள் வேற ஒரு சபைக்கு போனால் அங்கே ஆவியானவர் இல்லைன்னா வேற மாதிரி பேசுவார். உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, நீ தப்பு செஞ்சுட்டே இரு, நீ மேலே மேலே போயிடுவ. அந்த சபையில் யாரும் இருக்க மாட்டார்? ஆவியானவர் இருக்கிற சபையில் இங்கே என்ன பேசப்பட்டதோ நீ போய் அமர்ந்திருக்கிற சபையிலோ அதே வார்த்தை தான் பேசப்படும். அல்லேலூயா. ஆமாம். சபையாக மாறினா அங்கே ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் சித்தப்பா. வேற ஒரு சபைக்கு போனால் அவர் பெரியப்பா, வேற ஒரு சபைக்கு போனால் அவர் வேற ஒரு. அப்படி அல்ல, ஒரே ஆவியானவர் தான். அல்லேலூயா. அதுதான் தேவன்.
எனக்கு இதை விட்டுரு அப்படின்னு வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னா, ஏன்னா உன்னை சீர்படுத்தணும், உன்னை அழகுபடுத்தணும், உன்னை மேன்மைப்படுத்தணும். உன்னை கொண்டு உன் பாத்திரத்தை கொண்டு அவர் வல்லமையை விளங்க செய்கிறதற்கு சில பேர் உன் வாழ்க்கையில் உன்னோடு கூட தடையா இருப்பார்கள். என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை சொல்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு என் கூட இருந்த சில பேரெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வெட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் வெட்டுவார். எதெல்லாம் நமக்கு தகுதியாக இருக்கும், யார் நம்ம கூட நின்னா தகுதியாக இருக்கும், யார் நம்ம கூட இருந்தால் மேன்மையாக இருக்கும் அவருக்கு தெரியும். சில பேரெல்லாம் வெட்ட வெட்ட கஷ்டமாக தான் இருக்கும். வெட்ட 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 தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் துளிர்விட ஆரம்பித்தது. அல்லேலூயா. என் ஆசீர்வாதம் வளர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவங்களாம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாதுன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்கிறேன், உங்களை விட்டு ஒருத்தரை தூக்குறாருன்னா அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாது. இன்னைக்கு ஆண்டவர் வந்து அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுகிறது இல்லை. நீ அவருக்காக எதை விட்டு கொடுக்குற அவர் பார்ப்பாரு. எதை தியாகம் பண்ணுற, உனக்கு எது மேலே ரொம்ப நீ பாசமாக இருக்கிறியோ அதை தான் தூக்குவார். அல்லேலூயா. சத்தம் வராதே இல்லையா? எது மேலே ரொம்ப நீ அஃபெக்ஷனாக இருக்கிறியோ அதை தான் தூக்குவார், அதை தான் ஃபஸ்ட்டு எடுப்பார். அதை நம்ம அவருக்காக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க. என் பிள்ளை நான் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சுது, என் பிள்ளை நான் சொன்ன உடனே அது செவி சாய்த்தது என்று உன் மேலே அளவற்ற அன்பை ஊற்றி, அளவற்ற நேசத்தை ஊற்றி, அளவற்ற பாசத்தை ஊற்றி அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பேன். நான் இன்னைக்கு இந்த பலிப்பிடத்திலிருந்து சொல்ல முடியும். உன் கூட பழகி கொண்டிருக்கிற நண்பராக இருக்கலாம், அவர் உன் கூட பழகி கொண்டிருக்கிற பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதெல்லாம் உண்மையானதல்ல. கர்த்தர் யாரோடு இணைக்கிறாரோ அவர்தான் உனக்கு கொடுக்கப்பட்ட சிநேகிதராக இருப்பார்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், உனக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்படாத முன்மை பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. அவங்கெல்லாம் கரெக்டானவங்க சொல்ல முடியுமா? என்னங்க சத்தம் வரல? நீங்கள் ரட்சிக்கப்படாத முன்னே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லையா? அவங்களாம் கரெக்டானவங்களா? தெரியாதா? அது எப்படி தெரியாதா? அவங்க கூட தான் நீ நிறைய இடத்துக்கு போயிருப்ப, அவங்க தான் நிறைய பிளான் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ என்ன? நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுக்க உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டு வான்னு சொல்கிறாரு. என்ன செய்வீங்க? இன்னும் சத்தம் வரல? சொல்லுங்க. அது ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாருல, ரோஸ் கலர் ட்ரெஸ், அவருக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை எந்தெந்த வழியில் கொண்டு போகணுமோ அந்த வழியிலெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு அந்த நண்பர்களை எல்லாம் விட்டு இயேசுதா எனக்கு சிநேகிதர், இயேசுதா எனக்கு எல்லாமே என்று விட்டுட்டு வந்ததுனால தான் கர்த்தர் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிரித்தெடுக்கிற ஆண்டவர். இன்னும் எனக்கு அவங்க தான் வேணும், எனக்கு இன்னும் அவங்க தான் சிநேகிதர், எனக்கு இன்னும் அவங்க தான் அப்படின்னு நம்ம இருந்தால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. நிச்சயமாக முடியாது. சில காரியத்தை நம்ம விட்டு வரணும். வந்தால் தான் கடவுள் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற மேன்மைக்குள்ளே கொண்டு போவார், நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற சிறப்பான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவார். அவங்களாம் சில நேரத்தில் சொல்லுவேன், என்கிட்ட வந்து சொல்லுவா போல், இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனோட முடிஞ்சதும் நல்லா இருக்கியா, வெளியே பார்க்குறியா, அவ்வளவுதான். நீ திரும்ப, அதாவது கக்கினதை திரும்ப எது சாப்பிடும்னா நாய் தான் சாப்பிடும். அல்லேலூயா. கக்கினது அதுதான் திரும்ப சாப்பிடும். ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கூட்டத்திலிருந்து உன்னை தனியாய் பிரித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீ திரும்ப அவங்களோட கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது நீ கடவுளுடைய பிள்ளை, நீ அவங்களுடைய பிள்ளைன்னு எப்படி வித்தியாசம் தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னைக்கு நம்மளை தொட்டாரோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் வித்தியாசத்தை கர்த்தர் காட்ட வல்லவர். அவனை தனித்துவமாய் காட்ட, தனித்து காட்ட
உன்னை தனிமையாய் காட்ட தான் கர்த்தர் உன்னை அந்த கூட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு வருக. திரும்ப திரும்ப நீ அவங்களையே, யாருக்கு ஆண்டவர் பேசுகிறா தெரியல, திரும்ப திரும்ப விட்டு வந்ததையே நீ தேடி போவாய்னா உன் வாழ்க்கை இதுக்கும் கீழாக தான் போகும், தவிர மேலாய் ஒரு நாளும் மாற்றப்படாது. கவனமாக எச்சரிப்பையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது பெரிய காரியங்களாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சில சோதனைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிமா. உபாகமத்தின் புத்தகம் 31:7 வாசி. 31:7 வாசி. ம் 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 மோசே யாரை பார்த்து சொல்றாரு? யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்களுக்கு சுகந்தரிக்கும்படி செய்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள்ள இவர்களை நீ வழி நடத்தி கொண்டு போவாய். யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்திலே கொண்டு சேர்த்து நிறுத்துகிற வரையிலோ நீ பலன் கொண்டு, என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஊர் என்ன பேசினாலும், உலகம் என்ன பேசினாலும் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா இந்த ஜனங்களை நீ கானானுக்குள்ளே கொண்டு போய் நீ சேர்ப்ப என்று மோசே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை என் குடும்பம் இப்படி இருக்கிறதே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நீ சோர்ந்து போன நிலைமையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளையினுடைய காரியம், திருமணம், எதிர்காலம் எப்படி நடக்கும் தெரியலையே என்று நீ திகைத்து நிற்கலாம். யோசுவாவை பார்த்து மோசே சொன்னது போல உன்னை படைத்த தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. உனக்கோ, உன் சந்ததிக்கோ, உன் குடும்பத்துக்கோ, உன் பிள்ளைகளுக்கோ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. இடையில எல்லாம் வரும். யோசுவாவுக்கு தைரியம் கொடுக்கிறார், பலன் கொண்டு. இடையில எல்லாம் வரும். சில ஜாதிகள் எதிர்த்து நிற்பாங்க, கானானுக்குள்ள போக முடியாதபடி சில பேச்சுக்கள் வரும், சில ஏளனமான காரியங்கள் வரும். சோர்ந்து போகாத. அந்த நேரத்தில் பலன் கொண்டு திடமடமாயிரு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்த வாக்கு தத்தம் இன்னும் அது சாகல, உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து, உன் கணவரை குறித்து, உன் மனைவியை குறித்த வாக்கு தத்தம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கிற வரையிலோ என்ன வந்தாலோ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று கத்த சொல்லுகிறார். கரங்களை தட்டி. ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், இப்படியெல்லாம் என் குடும்பத்தை பார்த்து பேசுறாங்களே, என் பிள்ளைய பார்த்து பேசுறாங்களே, என் கணவரை பார்த்து பேசுகிறாங்களே என்று நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் இருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போகிற யோசுவாவை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத, நீ மனம் தளர்ந்து போயிடாத. பலன் கொண்டு நீ திடமனதாயிரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ இந்த ஜனங்களை நான் ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்துக்குள்ளே நீ கொண்டு செல்லுவாய், சுகந்தரிப்பாய் என்று திடப்படுத்துகிறார். அதே தேவன் இந்த காலை வேளையில் உங்களை திடப்படுத்துகிறார். உன் குடும்பம், உன் பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போக கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கானானுக்குள்ள, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கர்த்தர் உங்களை சுகந்தரிக்கும்படியாய் செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றவங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நொந்து போன நிலையில வந்திருக்கலாம். அவ்வளவுதான் ஆண்டவரே. வாக்களிக்கப்பட்ட கானான் ஒரு நாள் உங்க கையை விட்டு போகாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் ஒரு நாள் உங்க நாட்கள் போகலாம்,
மாதங்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், நிமிடங்கள் போகலாம், வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி யோசுவாவை மோசே பலப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, உன் குடும்பத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன பிரச்சனை வேணாலும் நடக்கட்டும், நீ ஒன்னே ஒன்று பாரு. எவ்வளவு அவமானம் வேணாலும் உன் வீட்டாரே சொல்லலாம், உன் குடும்பத்தாரே சொல்லலாம், என்ன குடும்பம் நடத்துற, என்ன நீ குடும்பத்தை பார்க்குற, நீ சரியில்லைன்னு சொல்ல, என்ன பிள்ளைகளை வளர்க்குற, என்ன உன் பிள்ளைகளுக்கு இன்னும் எதையும் செய்யாத இருக்கிற அப்படின்னு உன் குடும்பத்தை பார்த்து பேசலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த குடும்பத்தை இதுவரையில் நீ வழி நடத்திட்டு போறல, நீ தான் யோசுவா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பெலன் கொண்டு திடமனதாயிரு. உன் குடும்பத்தை தேவன் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்துக்கு நேரா நீ கொண்டு போய் நிறுத்துவாய். பெலன் கொள், திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக. இந்த யோசுவா வழி நடத்தி கொண்டு போகிறதுக்குள்ள எவ்வளவோ தடைகள் வந்தது, எவ்வளோ தடைக்கற்கள் வந்தது, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்யல, சோர்ந்து போகல. தன்னை பலப்படுத்தி தன்னை திடப்படுத்தி நின்றதுனால தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள அந்த ஜனங்களை வழி நடத்த முடிந்தது. உன் குடும்பத்தை நடத்துகிற ஒன்றை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னும் உன்னை பலப்படுத்திக்கொள், இன்னும் தைரியப்படுத்திக்கொள், இன்னும் இருதயத்தை திடப்படுத்திக்கொள். உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தின் சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள் மாற போகுது. அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமாய் வாசிங்க. இங்கே பாருங்க, அடுத்து என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் தடை வரும் பொழுது அந்த வேலையில் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், உங்கள் ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்? திடமனதாக இருக்கணும். இரண்டாவது, சில தடைகள் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன தடையாக இருக்குது? யோர்தான் தடையாக இருக்கிறது. யோர்தான் தடையாக இருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் பலன் கொண்டு திடமனதாய் அந்த இடத்துல இருந்ததுனால தான் அந்த யோர்தானை அவர்கள் கடக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட யோர்தான் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும், எப்படிப்பட்ட யோர்தான் போல பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அறியக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு முன்பதாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவம் முன்னாடி கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த பெட்டியை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானிலே நின்ற மாத்திரம் மேலே இருந்து வருகிற தண்ணீர் ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சா? குவியலாய் நின்று விட்டது. அல்லேலூயா. அதே போல தான் தடைகள் வருதா, சோர்ந்து போகாதீங்க. இப்படியே இந்த தடைகள் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்றார்னா தடைகளை உடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட யோர்தானை போல இருக்கிற தடைகள், எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் அதை உடைக்க அவருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அங்கே தடைகள் உடைக்கப்பட்ட அந்த தண்ணீர் ஒரு இடத்துல குவியலாய் நின்றதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எப்படி அந்த உலர்ந்த தரையில் கடந்து போகிறது போல போனாங்களாம். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து உலர்ந்த தரையை போல கர்த்தர் மாற்றுவார். நீ வழி நடக்க. அல்லேலூயா. இப்போ இருக்கிற தடையை பார்த்து உங்கள் பலனை இழந்துடாதீங்க, உங்கள் திட நம்பிக்கை இழந்துடாதீங்க. என்ன தடைகள் வந்தாலும் இந்த தடை கற்கள் தான் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா தடைகள் வருகிறது? சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் ஏன் தடை வருது? யாராவது கரெக்டாக சொல்லுங்க. அவருடைய வல்லமையை விளங்க செய். அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில தடை வந்துட்டா என்ன சொல்லுவீங்க?
ஏன் ஆண்டவர் இப்படி தடை பண்ணுறாரு? ஏன் பிசாசு இப்படி தடை பண்ணுறான்? அப்புறம் இப்படி நிறைய கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஏன் தெரியுமா தடைகள் வருகிறது? ஒவ்வொரு காரியத்தை நம்ம கடந்து போகும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே எல்லாம் எப்படி போகும்? சமாதானமாக போகும், ஸ்மூத்தாக போகும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு தடை வந்து நிற்கும். நமக்கே புரியாது ஏன் அந்த தடை வருதுன்ட்டு. ஆண்டவர் படிப்படியாக அவருடைய வல்லமையை விளங்க செய்ய, அல்லேலூயா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன் ஜெபத்தை கேட்குறேன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் சில தடைகள் உண்டாக்கப்படுகிற. ஆனால் இந்த தடைகளில் நம்ம என்ன செய்கிறோன்னா பலனை இழந்துடுறோம், திட நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. தடைகள் வரும் பொழுது பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். என்ன தடைகள் வந்தாலும் என் வழியை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் போகிற பாதையை ஒருத்தரும் எவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து போட்டாலும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் என் தெய்வத்தை தடுத்து நிறுத்த, என் தெய்வத்தை தடுத்து இந்த பூமியில் நிறுத்த, அவர் உயிரோடு எழும்புகிறதற்கு ஒரு கல் தடையா இல்லை. ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து புரட்டி தள்ளினான். கல் அவரை தடுத்து நிறுத்த முடியல, மனுஷிக வல்லமைகள் தடுத்து நிறுத்த முடியல, அரசாங்க திட்டங்கள் அவரை தடுத்து நிறுத்த முடியல, பிசாசுனுடைய வல்லமைகள் தடுத்து நிறுத்த முடியல. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சில நேரத்தில் தடை வருதுன்னா என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் இன்னும் உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். அந்த இடத்துல இன்னும் ஏதோ தேவன் செய்கிறதற்காகத்தான் இந்த தடையை, அவருடைய வல்லமையை விளங்க செய்ய போவார்.